அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. அதிக நேரம் சோர்வாகி படுத்துனே இருந்தாங்கன்னா ஏஞ்சிக்க முடியாது இருக்காங்கன்னா நுரையீரல் பிரச்சனை வரப்போகுதுன்னு இருக்கும். ரொம்ப நேரம் ஏஞ்சிக்க மாட்டாங்க காலையில். இவங்க ஏஞ்சி கூட டயர்டாக படுத்துனே இருப்பாங்க. நுரையீரல் பிரச்சனை வரப்போகுதுன்னு இருக்கும். அதிக நேரம் நின்று கொண்டே இருந்தாங்கன்னா நமக்கு சிறுநீரகத்தில் பிரச்சனை வரப்போகுதுன்னு இருக்கும், கிட்னியில். அதே போல் அதிக உடல் உழைப்பு இருந்துச்சுன்னா கல்லீரல் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் ஒரு ஆஃபீஸ்லேயே வேறு எங்கேயோ ஒரே இடத்துல சேர்லேயே உட்காந்துருப்பாங்க, எழுந்துச்சி போகாமல் ஒரே இடத்துல வரணும்னா மண்ணீரல் பிரச்சனை வரப்போகுதுன்னு இருக்கும். அதே போல் நம்ம வந்து அதிக நேரம் டிவி பார்க்குறது, கண் விழிச்சிட்டு இருப்பாங்க, டிவி பார்த்துருப்பாங்க, செல் நோண்டிருப்பாங்க, இவங்களாம் வந்து மாரடைப்பு வர இதய நோய் வர வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நம்ம வந்து நகங்கள் வந்து என்ன நிறமாக இருக்குதோ அந்த நகங்களுடைய நிறத்தை வச்சு என்னென்ன நோய் வரப்போகுதுன்னு நம்ம சொல்லிடலாம். நகங்கள் வந்து நீல நிறமாக இருந்தால் நுரையீரல் பிரச்சனை வரப்போகுது, இதே சம்மந்தமான நோய்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே வந்து நகங்கள் வந்து கருப்பாகும், பள்ளமாக குழிவு விடும், அவங்களாம் வந்து நீரிழிவு நோய் வரப்போகுதுன்னு அர்த்தம். தைராய்டு பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே போல் இதயம் செயலிழப்பு வர வாய்ப்பு இருக்கிறது, நீரிழிவு நோயும் வர வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நகங்கள் வந்து சிவப்பாகவும் குழியாகவும் இருக்கும், அவங்க நீரிழிவு நோய் வரப்போகுது, சோர்வு ஏற்படப்போகுதுன்னு அர்த்தம். புற்றுநோய் வரவும் வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் வலிப்பு நோய் வரும், சிவப்பாகவும் பள்ளமாக இருந்தால் வலிப்பு நோய் வரவும் வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நகத்தின் மேலே கருப்பு கோடு விழுந்துச்சுன்னா இதயம் சம்மந்தமான நோய்கள், இதயம் செயலிழப்பு வர, மாரடைப்பு வர வாய்ப்பு இருக்கிறது. தோல் புற்றுநோய் வர அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நகங்கள் வந்து ஒட்டாது தனித்தனியாக இருக்கும். சதையும் நகம் தனியாக இருந்துச்சுன்னா அனிமிக் பேஷண்ட்டாக இருப்பாங்க, பூஞ்சை தொற்றாக இருக்கும், பூஞ்சை தொற்று அனிமிக் பேஷண்ட்டாக இருப்பாங்க. அதே நகங்கள் வந்து மஞ்சள் நிறமாக இருக்கும், மஞ்சள் நிறமாக வந்து புகைப்பிடிப்பவங்களும் அது மாதிரி இருக்கும். அதே மாதிரி நிணநீர் வீக்கம் ஏற்பட்டவங்க சொரியாசிஸ் வந்தாலும் அது மாதிரி தான் இருக்கும். நம்ம பூஞ்சை தொற்று இருந்தாலும் இருக்கும், மஞ்சள் காமலை இருந்தாலும் அது மாதிரி மஞ்சள் நிறமாக இருக்கும் நகங்கள் வந்து. அதே போல் தீராத தலைவலி இருக்கும், ஒற்றை தலைவலி வந்துகிட்டே இருக்கும், அவங்களாம் வந்து முந்திரி பருப்பு அடிக்கடி சாப்பிடுங்க, ஒற்றை தலைவலி குணமாகிடும். அதே போல் நம்ம வந்து கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துங்க, 2 டம்ளர் தண்ணி வச்சு கொதிக்க வச்சு 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் வெறுவியத்தை குடிச்சுன்னு தலைவலி சீக்கிரமாக குணமாகிடும். அதே போல் நம்ம வந்து வேப்பங்கொட்டை இருக்கும், தோலோடு என்ன பண்ணணும், மிக்சியில் போட்டு அடித்து குழச்சி பத்து போட்டிங்கன்னா தலைவலி சீக்கிரம் சரியாகிடும். அதே போல் வந்து சுக்கு இருக்குது பாருங்கள், சுக்கை வந்து நல்லா இடித்து குழச்சி நெத்தியில் பத்து போட்டிங்கனாலும் நம்ம தலைவலி குணமாகிடும். அதே போல் ஆப்பிளை வந்து 4ஆக பிளந்து உப்பு தடவி சாப்பிட்டு வந்தீங்கனாலும் தலைவலி குணமாகிடும். அதே போல் ஒரு டம்ளர் பாலில் வந்து 4 ஏலக்காய் நசுக்கி போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிங்கன்னா தூக்கமும் நன்றாக வரும், கொரட்டை வராது, தலைவலியும் குணமாகும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.